மதுரை மேலூர் அருகே பள்ளியில் 9 வயது மாணவனை கொலை செய்து கழிவுநீர் தொட்டியில் மறைத்து வைத்த 13 வயது மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆத்திரத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட வாய் தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கத்தப்பட்டி சுங்கச்சாவடி அருகே தனியார் பவுண்டேஷன் சார்பில் உருது பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு பீகாரைச் சேர்ந்த 13 மாணவர்கள் தங்கி உருது பயின்று வந்தனர். பள்ளியில் 13 வயது மாணவர் ஒருவருக்கும் 9 வயது சிறுவன் ஒருவருக்கும் இடையே கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த 13 வயது மாணவர் காய்கறி வெட்டும் கத்தியால் 9 வயது சிறுவனை சரமாரியாக குத்தியிருக்கிறார். இதில் நிலைகுலைந்து விழுந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாத மாணவர் அருகில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் சிறுவனின் உடலை போட்டு மறைத்து வைத்துள்ளார். சிறுவனை நீண்ட நேரமாக காணாததை அடுத்து பதறிப்போன பள்ளி நிர்வாகத்தினர் மேலூர் காவல்துறையினருக்கு உடனே தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீவிர விசாரணைக்கு பிறகு சிறுவனின் உடலை கழிவுநீர் தொட்டியில் இருந்து மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 13 வயது சிறுவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கொல்லப்பட்ட மாணவன் தனது தாயை தவறாக பேசியதால் ஆத்திரமடைந்து கத்தியால் குத்தியதாக விசாரணையில் தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகத்தில் நடந்த இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.